இந்த ட்ரெயின் ட்ராக்ல உட்கார்ந்து இருக்கிறது $2 லட்சம் மதிப்புள்ள லாம்போகினி. அண்ட் இப்ப அதை நோக்கி ஒரு பெரிய ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாம்போகினியை நான் பிளேக்கு கொடுத்துறேன். தேங்க்யூ. எங்க ட்ரெயினையும் தாண்டி இங்க 8 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட 10,000 புல்லட்ஸ் இருக்கு. அதுவும் லாம்போகினியை நோக்கி இருக்கு. நான் பார்த்ததுலயே பயங்கரமான ஒண்ணு. யா ஆனா பாக்க ஃபன்னா இருக்கும். அண்ட் உனக்கு 24 மணி நேரம் கொடுக்குறேன். இங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எப்படியாவது லாம்போகினியை புல்லட்ஸ்ல இருந்து காப்பாத்தணும். உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸா நான் வால் ஆஃப் சிண்டர் பிளாக்ஸ் வைக்க போறேன். அப்புறம் ஒரு பெரிய ஷிப் கண்டெய்னர்ஸ்குள்ள ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அடுக்க போறேன். அப்புறம் பேசிக்கா சில காஸ் அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக வைக்க போறேன். நிஜமாவே இது 10,000 புல்லட்ஸ் தடுக்கும்னு நினைக்கிறியா? அப்படிதான் நினைக்கிறேன் ஜிம்மி. ஓகே, பட் இப்போதைக்கு எதுவும் இல்லையே. எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்ல. சோ பிளேக் டைரக்டா 3 கடை ஏறி இறங்கி என்னோட கிரெடிட் கார்டை தேய்ச்சு $78,000 சப்ளைஸ்க்காக கரைச்சிட்டான். அதை வாங்கி வண்டியில ஏத்தி இறக்கின்னு எல்லாத்தையும் காட்டி போர் அடிக்காம டைரக்டா விஷயத்துக்கு வரும். அவனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சப்ளைஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓ மை காட், என்னால சுத்தமா நம்ப முடியல. நான் தான் இவ்ளோ பொருளையும் வாங்கியிருக்கேன் நானு. இங்க ஒரு வாட்டர் ட்ரக் இருக்கு, சில காய்லாங்கட கார்ஸ் இருக்கு, இங்க ஒரு கண்டெய்னரும் இருக்கு. இவனுக்கு மட்டும் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? எல்லாம் பணம் தான். அங்க கன்னோட இருக்கவங்களா நீங்க கண்டுக்காதீங்க, அவங்க இல்லன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கும் தான். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல. 5 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 10,000 புல்லட்ஸ் தடுக்கிறதுக்காக அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். ஆல்ரைட், இது வரைக்கும் எல்லாம் ஓகேவா போகுது? இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் அந்த புல்லட்ஸ் தடுக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்ப சேகர் செத்தான்றீங்க? ஆமா, இப்போதைக்கு அப்படிதான். நல்லது. ஆல்ரெடி 6 மணி நேரம் ஆயிடுச்சு. உன்னோட ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கா? சந்தோஷமா தான் இருக்கு. ஷூரா? இதை செட் பண்ணதா கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. இது புல்லட்ஸ் தடுக்குமான்னு உங்க கிட்ட கேட்டதுக்கு வாய்ப்பில்ல ராஜான்ட்டாங்க. பிளேக்குக்கும் அந்த விஷயம் புத்தியில உரைச்சதுக்கு அப்புறம் அவனும் ராத்திரி முழுக்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டான். இந்த பக்கமா வாங்க மிஸ்டர் ரைட் ரோ டைஸ். அப்படிதான். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கமா இருக்குங்க. அவன் விடிஞ்சதுக்கு அப்புறமும் விடாப்படியா டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தான். டியூட் கொஞ்சம் பாரு, அந்த கண்டெய்னர் முழுக்க வேன்லயும் டியூபையும் வச்சு அடைக்கிறாங்க. இவ்வளவு ஏற்பாட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம்